அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தனித்திண்டு போட்டியிருந்தால் 250க்கு மேற்பட்ட ஆசனங்கள் அவர் பெற்றிருப்பார்கள். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவுடன் அன்றைக்கும் அதாவது தற்போதைய ஆட்சியாளர்களாக இருக்கின்ற ஜனாதிபதியுடன் பேசி ஒப்பந்தம் செய்திருந்தால் பல சபைகளை தனித்தே அவர்கள் ஆட்சி பெற்றிருப்பார்கள். உள்ளூராட்சி மன்றம், மாகாண சபைகள் போன்றவற்றிலே தனித்துவமாக தனிச்சின்னத்திலே போட்டியிடுவதன் மூலமே பேரம் பேசுகின்ற தன்மைக்கும் சமூகத்தின் உரிமைக்கும் குரல் கொடுக்க முடியும் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே தனித்து ஆட்சி செய்யக்கூடிய 157 ஆசனங்களை விட மற்றவர்களுடைய எந்த உதவியும் தேவையில்லை என்று சொன்ன ஆட்சியாளர்கள் பேரம் பேசுகின்ற அல்லது ஒவ்வொரு சபையை அமைப்பதிலே அவர்கள் வெற்றி காணுகிற போது குரலை உயர்த்தி கொள்கின்ற தன்மையும் ஜீவன் தொண்டமான் போன்றவர்கள் புத்திசாதுரியமாக மலையகத்திலே அவர்களோடு நடத்திய பேச்சுவார்த்தை போன்று முஸ்லிம் சமூகத்துக்கு மத்தியிலே அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தனித்திண்டு போட்டியிருந்தால் 250க்கு மேற்பட்ட ஆசனங்கள் அவர் பெற்றிருப்பார்கள். தற்போது பெற்ற 140 ஆசனங்களில் கூட எந்த தலைமைகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தாமல் அவர்கள் சார்ந்த ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவுடன் அன்றைக்கும் அதாவது தற்போதைய ஆட்சியாளர்களாக இருக்கின்ற ஜனாதிபதியுடன் பேசி ஒப்பந்தம் செய்திருந்தால் பல சபைகளை தனித்தே அவர்கள் ஆட்சி பெற்றிருப்பார்கள். எதிர்காலத்திலே உள்ளூராட்சி மன்றம், மாகாண சபைகள் போன்றவற்றிலே தனித்துவமாக தனிச்சின்னத்திலே போட்டியிடுவதன் மூலமே பேரம் பேசுகின்ற தன்மைக்கும் சமூகத்தின் உரிமைக்கும் குரல் கொடுக்க முடியும் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது.